அனைவருக்கும் வணக்கம். நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. அவர் எப்படிப்பட்டவர்? இருக்க இடத்தில் இருந்து கொண்டே நிறமாறி அப்படியே ஜம்ப் பண்ணி போகக்கூடியவர் தான். அவர் இதுவரைக்கும் எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்காரு, எப்படி வார்த்தை விளையாட்டு விளையாண்டுருக்காரு. வார்த்தை அதாவது எப்படின்னா, வார்த்தை அலங்கார வார்த்தைகளை போட்டு அவர் பேச்சை கேட்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்கேங்கிற மாதிரி பேசி முடிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை, இந்த பேச்சில் ஒன்றுமே இல்லையே, இவரோட வழக்கமான ஒரு பாணிதான பேச்சில் மயக்கி தன்னோட வாழ்வை வளப்படுத்திக்குவார். இந்த பேச்சு எதனால பேசுனா தன்னை வளப்படுத்திக்கிறதுக்காக தன்னோட நிறத்தையும் நிலைமையும் புதுப்பிச்சுக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தாவேக்கால இருக்காரு. அவர் ஒரு காலத்துல வைகோ தலைவராக ஏற்றுக்கிட்டு வைகோவுக்காக அப்படி அவரை மாதிரியே தோளில் துண்டை போட்டு அவரை மாதிரியே கண்ணை சிமிட்டு அவரை மாதிரியே தோலை உசத்தி அப்படிலாம் பல விதமாக பேசக்கூடியவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, வைகோ இன்னைக்கு தாவைக்கால விஜய் காலில் விழுந்துட்டாருங்கிறாரு. அவர் விழுகிறதுக்கு முன்னாடி இவர் போய் விழுந்துட்டாரு. அது அவரோட பிழைப்புக்காக போறாரு, அவருடைய போறாரு, அது நம்ம சொல்லலை. ஆனா வைகோ போனது அப்படிதான். அவரோட இதுல யாருமே இல்லை. ஆனாலும் தன்னை நிலைநிறுத்திக்கணும். மகன் இருக்காரு, மகன் தாவேக்கா தலைவர் ஜோசப் விஜயோட ரசிகர் மன்ற தலைவர் மாதிரியே எல்லா இதுலையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவரு போறாரு. ஆனா இவர் நாஞ்சில் சம்பத் என்ன பேசியிருக்காரு, எல்லாத்தையும் இருக்கிறாரு. கமலஹாசனை பேசுறாரு, தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்கள பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு. எல்லாத்துக்கும் மாற்றா இன்னைக்கு தாவேக்கா இருக்குங்கிறாரு. ரைட்டு, நம்ம அவர் இருக்கிற இடத்துல அப்படி பேசணும். பேசினாத்தான் அவர் தன்னை ஒரு நிலைநிறுத்திக்க முடியும். அவர் அப்படிதான் பேசுவார். ஆனாலும் அவர் அரசியல் தலைவர் கிடையாது, ஒரு சிறந்த பேச்சாளர், அவ்வளோதான். பேச்சாளர் என்ன, அவருக்கு எது மூலதனம், வாய், வார்த்தை, இதை வச்சு அவர் பொழப்பு நடக்குது.